ஆ விஓ பேசுகிறேன். சொல்லுங்க மேடம். ஆ என்ன நீங்கள் இப்போ அந்த சிஎம் செல்லுக்கு வந்து ஊனமுற்றோர் உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம்மா. அது ஆமாம். நேற்று ஒரு ஓரல் ரிப்போர்ட் மட்டும் அவசரம், நாங்கள் ஓரல் ரிப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டேன். இனிமேல் தான் ரிட்டன் ரிப்போர்ட் இனிமேல் தான் கொடுக்க போகிறேன். அது சரி சிஎம் செல் பெட்டிஷன்னா ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க இப்போ உடனே கேட்குறாங்க. சரி. நீங்கள் வந்து என்ன வேலை பார்த்தீங்கன்னா? இந்த கூலி வேலை வேலை, ஒன்றும் நேற்று கூலி வேலை பார்க்கலாம். பார்த்தேன்னு ஆமாம் சொன்னீங்கல்ல, என்ன ஆமாம் வேலை? கூலி ஆமாம். வேலை என்ன வேலை பார்த்தீங்க? கடையில். கடையிலையா? ஜவுளி கடை. ஆமாம் ஜவுளி கடையிலையா? ஆமாம். எத்தனை வருஷமா ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு வர்றீங்க? இப்போ பார்க்கல, முன்னாடி முன்னாடியா? ஒரு ஆமாம். முன்னாடினா முன்னாடின்னா வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமா பார்க்கல. 4 வருஷம், ஒரு 10 வருஷம் பார்த்துருப்பேன். ஒரு 10 வருஷமா ஜவுளி கடையில ஆமா. வேலை பார்த்துருக்குறீங்க நீங்க. ஆமாம் 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 ஆமாம். சரி, இப்போ நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? இப்போ ஒன்றும் பார்க்கல, இப்போ சும்மா தான் இருக்கிறேன். இப்போ நீங்க சும்மா இருக்கிறீங்க. ஆமாம். வீடு உங்களுக்கு சொந்த வீடு அப்படி? சொந்த வீடு. ஆமாம். உங்களுக்கு வீடு சொந்த வீடு. மொத்தம் எத்தனை ஆமா. பிள்ளைங்க உங்களுக்கு? 3 பேர். 3 பேர். 3 பேத்துக்கு திருமணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் தனித்தனியாக வந்து வெளியூரில் இருக்காங்க, இங்கே கிடையாது. தனித்தனியா இருக்கிறாங்க. ஆமாம். உங்க உங்க வீட்டுக்காரம்மா வந்து டிப்டி பிடிஓ. ஆமாம். இப்படி வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு வருமானம்லாம் கிடையாது, பென்ஷன்லாம் கிடையாது. பென்ஷன் கிடையாதா? கிடையாது கிடையாது கிடையாது. எதுக்கு பென்ஷன் கிடையாது உங்களுக்கு? இல்லை, சிபிஎஸ்சில் இந்த கான்ட்ராக்டில் டெம்பரரியாக சேர்ந்தாங்கல்ல, ஆ அந்த இதில். ஜிபிஎஸ் கான்ட்ராக்ட்னா அவங்க பெர்மனன்ட் ஸ்டாப் தானே? ஆமாம், பெர்மனெண்ட் தான். ஆ. ரிட்டையர்ட் ஆகாமல் பென்ஷன்லாம் கிடையாது, இப்போ ஒன்றும் கிடையாது, இன்கம்லாம் கிடையாது. ஓ சரி சரி சரி. அவங்க வந்து ஆமா. எந்த வருஷத்துல அப்பாயின்மெண்ட் மேடம் வந்து? அவங்க வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தாங்க? மொத்தம் 8 வருஷம் வேலை பார்த்தாங்க. ஓ 8 வருஷம் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், 8 வருஷம் தான் பார்த்தாங்க. 8 வருஷத்துல வந்து டிப்டி பிடிஓ ஆயிரலாமா? ஆமாம் ஆமாம். அவங்க வந்து என்ன 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 எக்ஸாம் எழுதி அவங்க வந்து போனாங்க? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. குரூப் 4. ஆமாம் குரூப் 4 எக்ஸாம் எழுதி 8 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து டிப்டி பிடிஓ ஆயிட்டாங்க. ஆமாம். அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணாங்களே, அந்த ஸ்ட்ரைக் பீரியட் வந்து இல்லை, அந்த ஸ்ட்ரைக் பீரியட்ல வந்து டெம்பரரி எடுத்தாங்கல்ல, அந்த 4000ல டெம்பரவரியா எடுத்தது. கரெக்ட். ஆமாம், அதே தான், இது 4000ல. அதுல வந்து அவங்கள எடுத்தது அப்படித்தானே? ஆமாம் ஆமாம், அதில் எடுத்தது. ஆமாம். சரி சரி, ஓகே. நீங்க சொல்ற தகவல் எல்லாமே உண்மை அப்படித்தானே? ஆமாம் ஆமாம்மா. ஆமாம் ஆமாம். சரி, நான் ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுறதுக்கு தான் கேட்கறேன். நீங்க சொல்ற தகவல் அத்தனை உண்மை. ஆமாம்மா. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. இப்போ நான் கொஞ்சம் பேசுறேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஃபீல்டு என்கொயரி நான் நேற்று பண்ணினேன். சரி. பண்ணினதுல வந்து நீங்க வந்து லேபு கெமிக்கல் டெஸ்டர் இதுல வந்து டிடிபிஎஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. சரி ஆ சரி. சரின்னு சொல்லாதீங்க, உண்மையா இல்லையா? இப்போ நான் கேட்குறது, நான் இந்த இது கேட்குறது வந்து இதுக்குள்ள பென்ஷன் தான் நான் கேட்குறேன். முன்னாடி வேலை பார்த்தது அந்த இது, அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இல்ல வெளியில கேட்டு இப்போ கொஞ்சம் நான் பேசுற மட்டும். நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்கண்ணா? நானா? அதான் உங்களுக்கு ஆக்சுவல் இது கேட்குறீங்களா இல்லை ரெக்கமெண்ட் பண்ணி எழுதுற கேட்குறீங்க? எனக்கு தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் எழுதுவேன். அதுக்கு நான் அதுபடி தான் நான் எழுதுவேன். சொல்லுங்க. சரி. ஆ நான் வந்து டிடிபிஎஸ்ல டெஸ்ட்ல ஜாயின் பண்ணேன். 30 வருஷம் வேலை பார்த்தேன். 30 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. ஆமா ஆமா. சரி, மொத்தம் உங்களுக்கு கிராஸ் பே எவ்வளவு? வேலை பார்க்கும்போது ரிட்டையர்ட் ஆகும்போது கிராஸ் பே எவ்வளவு வாங்குனீங்க? அதெல்லாம் போட்டீங்கன்னா தரமாட்டாங்கம்மா, அதுதான் நான் சொல்றேன். நான் போட மாட்டேன், சரியா? நான் போட மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கிராஸ் பே எவ்வளவு வாங்குனீங்க? ஒரு 50 ரூபா வாங்கினேன். 50 ரூபாயா? ஆமா. சரி. இப்போ ரிட்டையர்ட் எவ்வளவு வாங்குறீங்க? இப்போ ஒன்றும் கிடையாது இல்ல, ரிட்டையர்ட் பண்ணாலும் ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல, 64 வயசு ஆயிடுச்சுங்களா? ஆமா. பென்ஷன் வாங்குவீங்களா நீங்க? பென்ஷன் இல்லைன்னு, பென்ஷன் கிடையாதுமா. பென்ஷன்ல போட்டீங்கன்னா தரமாட்டாங்க. நான் ஏற்கனவே 2-3 ட்ரிப் நான் ரெப்ரசென்ட் பண்ணி, அப்புறம் எனக்கு நான் கலெக்டர்கிட்ட கொடுத்து, கலெக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. பண்ணி எனக்கு வந்து என்னோட பெட்டிஷன் அக்செப்டட்னு என்கிட்ட இருக்கு, லெட்டர் இருக்குது. சரி. அப்புறம் வந்து இவங்க நான் ஃபாலோ பண்ணல, அதனாலதான் அது இதில் வாங்க விட்டுட்டேன். அதுதான் இப்போ சிஎம் செல்லுக்கு போட்டேன். என் கூட வேலை பார்த்தவங்க இது மாதிரி உள்ளவங்க எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரி. நம்ம இப்ப என் கூட வேலை பார்த்து அது இருக்கட்டும்.
நம்மளுக்குள்ளதுக்கு மட்டும் வருவோம். இப்போ நீங்க பென்ஷன் மட்டும் எவ்வளவு வாங்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. பென்ஷன் வந்து ஒரு 20 ரூபான்னு போட்டுடுங்க. இல்ல ஆக்சுவலா நான் சொல்லுங்க. நான் நீங்க சொல்றபடியே தான் நான் கரெக்டா எல்லாம் போடுவேன். அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எவ்வளவு பென்ஷனுக்கு வாங்குவீங்க? அம்மா நீங்க பென்ஷன் காட்டுனீங்கன்னா கிடைக்காது. இல்ல நான் காட்டவே மாட்டேன். நீங்க அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்படி காட்டினா உங்களுக்கு கிடைக்காது. கரெக்ட் தான். ஆமா. நீங்க பென்ஷன் நான் ஒரு 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 இதுதான் நான் கேக்குறேன். நான் உங்கள்கிட்ட ரூல கேட்சப் பண்ண பேசல. நான் உங்கள்கிட்ட ஒரு இதுதான் பேசுறேன். எவ்வளவு பென்ஷன் வாங்குவீங்க அது மட்டும்? திருப்பி நான் சொல்றேன்லம்மா, எனக்கு 20 ரூபா பென்ஷன் வச்சுக்கிடுங்க. நான் அது வச்சுக்கிறேன். பென்ஷனர்னு நீங்க போட்டீங்கன்னா தரமாட்டாங்க. நான் பென்ஷன் போட மாட்டேன். 20,000 போடவும் மாட்டேன். நீங்க கூலி வேலைன்னு தானே அப்ளை பண்ணிருக்கீங்க. அந்த கூலி வேலையே தான் நான் உங்களுக்கு எழுதுவேன். நான் எல்லாத்துலயுமே உங்களுக்கு நான் கரெக்டா தான் எழுதுவேன். நீங்க இப்ப பென்ஷன் மட்டும் எவ்வளவு வாங்குங்கன்னு சொல்லுங்க. 20யா? சரி, ஓகே, சரிண்ணா. இப்போ நான் வந்து உங்களை நான் மதிக்கிறேனே இல்லையோ, உங்களுடைய வீட்டுக்காரம்மா பார்த்த வேலையும் நீங்க பார்த்த வேலையும் மதிச்சு நான் உங்ககிட்ட நான் ஒரு இது பண்றேன். எல்லா என்னுடைய லிமிட்ல உள்ள அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபும் இந்த மாதிரி வந்து ஏமாத்தி இன்கம் போடுறவங்க எல்லாத்துக்குமே நான் எச்சரிக்கை விடுறேன். எப்படி நான் அந்த இன்கம் குறைக்கிறது, திருமணத்துக்கு குறைக்கிறது, ஓஏபிக்கு குறைக்கிறது, பிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு குறைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் குறைச்சிங்கன்னா பென்ஷனும் வாங்க முடியாது, வேலையும் பார்க்க முடியாது, எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு நான் புகார் பண்ணிடுவேன். இது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா இருக்கட்டும். ஏன்னா ஒரு கூலி வேலை பார்க்க முடியாத ஒரு பாமரன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டானா அதை நான் ஏத்துக்கிடுவேன். அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த சீட்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். ஆனா உங்க வீட்டோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 லட்சம் டு 1 கோடி ரூபாய்க்கு போகும். அதுக்கப்புறம் உங்களுடைய 2 பேருடைய ஒரு வீட்டுல 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், அந்த அம்மா ஒரு டிப்டி பிடிஓ, நீங்க ஒரு லேப் கெமிஸ்ட்ரி டெஸ்டர். நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70,000 வரைக்கும் சேலரி வாங்கி இருந்திருக்கணும். இன்னைக்கு லெவலுக்கு உங்களுடைய பென்ஷனோட இது மட்டும் 30 to 35,000 இருக்கணும். இதை விட ஒரு 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 1,500 ரூபாய்க்கு நீங்க ஆசைப்பட்டு கூலி வேலைன்னு போடுறீங்களே சார், இதுக்கு உண்டான இதெல்லாம் உங்களுக்கு ரூல் எல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நான் கடுமையா எச்சரிக்கை விடுறேன் சார். அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி போர்சடி பண்றவங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுறேன். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பிஓவா தானே நினைக்காதீங்க. அத்தனை ஒரு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அத்தனை ஒவ்வொரு ப்ராசஸ் மனிதன் வாழக்கூடியது எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் விஓ தான். அந்த விஓ ஆபீஸ் தான். நீங்க என்கிட்டே வந்து சொல்றீங்க எத்தனை பேர் சார், நம்ம ஏரியாவில் 5 லட்சம் மக்கள் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 to 500 அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து எனக்கு வருது. இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பட்டாதாரி சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட், முதல் பட்டாதாரி, அப்படி இப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட 500 சர்டிபிகேட் கிட்ட வருது. இந்த 500 சர்டிபிகேட்ல மிஞ்சினா நான் ஒரு 20 வேணா ஃபீல்டுல போய் பார்க்கலாம். 20க்கு மேல பார்த்தோன்னா இந்த ஆபீஸ்க்கு வர்றவங்கள நான் மத்த லாண்டர் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையுமே பார்க்க முடியாது. ஃபீல்டுல 20 வேணா நான் என்கொயரி பண்ணலாம். உங்களை ஒரு பாமரன் வந்து என்னை ஒரு கூலி வேலை பாக்குறவன் வந்து என்னை ஏமாத்திட்டானா பரவாயில்ல, நீங்க ஒரு அரசு ஊழியர் நீங்களே என்னை ஏமாத்துனீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப ஏமாத்து இல்லையே, நான் தான் உங்கள்ட்ட வந்து இது உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் சார். இருக்கிறதுலே நீங்க இந்த வயசுல எப்படி நேத்து நீங்க வரும்போது நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா அந்த மேடம்க்கு ஒண்ணும் தெரியாது கொண்டு கொடுத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஆல்ரெடி ஒரு செகண்ட்ல வந்து உங்களுடைய ரூட் எல்லாம் நான் எடுத்து கையில வச்சிருந்தேன் நானு. நீங்க வந்து சார் இதோட லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்டா வச்சுக்கோங்க. இனிமே அப்ளை பண்றது கலெக்டர் உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காருல, கலெக்டர் போட்டிருக்காருல ஆர்டர், அந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணி நான் இப்பவே நான் ரெக்கமெண்ட் பண்ணி நான் எழுதி அனுப்பி விடுறேன் சார். இது வந்து நீங்க எல்லாத்தையும் ஏமாத்தி நீங்க வாங்கியிருக்கிற ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ங்கிறது நான் கரெக்டா நான் எழுதி நான் பண்ணி நான் அனுப்பி விடுதேன். இதோட நீங்க விட்டுருங்க. நல்ல பழக்கம் இல்ல சார். சரஸ்வதி மேடம் வந்து எனக்கு டிப்டி பிடிஓ சரஸ்வதி மேடம் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. சரி, லாஸ்டா வச்சுக்கோங்க. அரசு ஊழியர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போர்சடி பண்றவங்க எல்லாத்துக்கும் எச்சரிக்கை விடுறேன் நானு. சரி மேடம்.